திருப்பூர் தான் என்னோட சொந்த ஊர். நான் ஒரு முதல் தலைமுறை பட்டதாரி. அம்மா அப்பா வந்து நிவேதா தோழர் தான் கால் பண்ணி இல்ல அடுத்த தலைமுறை பெண்களுக்கு இந்த பெண்ணியம் போய் சேரணும் அப்படின்னாங்க. சரி, நம்ம வந்து முகநூல்ல எழுதுறத நம்ம இந்த போர்ட்டல்ல எழுதுவோம் அப்படின்னா, நான் கணத்துல பாத்தீங்கன்னா நான் அப்படியே திரும்பி பாக்குறேன். என்னை சுத்தி முழுக்க ஆண்கள் தான் இருக்காங்க. ஒரு பெண் கூட அங்க இல்ல. பங்களிப்பும் சரி, அரசியல் பங்களிப்பும் சரி, பெண்கள் வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எப்படி வருவாங்க? ஜேர்னலிசம் படிக்கிறது எங்க அப்பாவுக்கு விருப்பம் இல்லை. அதெல்லாம் ஒரு கீழ் நடுத்தர குடும்பம் தானே, பயப்படுவாங்க. இந்த மாதவிடாய்ங்கிற விஷயத்த இந்த சமுதாயம் எப்படி பார்க்குது, அதை ஏன் வந்து இன்னும் அசிங்கமான ஒரு சொல்லாகவே வச்சிருக்கோம், ஏன் பொது வழியில அதை உச்சரிக்க தயங்குறோம் அப்படிங்கிறது. ஆபீஸருக்கு டாய்லெட் அட்டாச்சா இருக்கு ரூமோட அப்படின்னு சொல்லுவாங்களாம். போய் பார்த்தா அங்க ஒரு யூரினல் இருக்கான். ஏன்னா அந்த சமுதாயத்துக்கு புரிதல் இல்லை, குறை சொல்லல. ஆனா இந்த வசதிகளை நம்ம பெண்கள் வர வரதான் அதை பெருக்கிக்கிட்டே வரணும். ஓகே, இந்த தளம் உன்னுடைய பேராலும் குடும்ப கௌரவங்கிற பேராலும் உங்க உரிமைகளை நீங்க பழி கொடுத்துருக்கீங்க. இங்க நீங்க அந்த பெண்ணுக்கு உரிமை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க சுதந்திரமா இருக்கலாம்ல, நீங்க நிம்மதியா இருக்கலாம்ல. பெண்களை பத்தின ஒரு விழிப்புணர்வும் நம்ம கிட்ட இல்லை. அதை பத்தி நம்ம பேசணும், குரல் எழுப்பணும், அது ரொம்ப நியாயமானது அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம கிட்ட இல்லை. அப்ப நம்ம தொடர்ச்சியாக பெண்ணோட உரிமையை பத்தி ஃபர்ஸ்ட் குரல் எழுப்பிட்டே